நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி வெட்டிங்கை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் அமௌண்ட் வந்து நீங்கள் போங்க. Hello everyone, welcome to Expedition Talks. டிஃப்ரெண்டான பர்சன்ஸை இன்டர்வியூ பண்ணுறதா நம்மளோட வேலை. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிஸில் நல்லா சிறந்து விளங்காரு. இவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க நம்மளோட இன்டர்வியூக்குள்ள போகலாம். வணக்கங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயதீபன். ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் ஒரு 23 வருஷமாக இந்த ஃபோட்டோகிராஃபர் தொழிலில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு வீடியோ எடிட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். வீடியோ எடிட்டிங் கிளாஸில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கேஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்க்கலாம், சரி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ள வந்தேன். அப்படி வந்தாலுமே பெருசாக ஒரு ஆர்டர் வர்றதில்லை. ரொம்ப சிரமம் தான். என்ன பண்ணுறது? அப்புறம் ஸ்டூடியோக்காரர் தான் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட ஆர்டர் தான் பண்ணுவோம் அதிகமாக. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியாடுறத விட எங்களுக்கு மெயினாக ஸ்டூடியோக்காரோட ஆர்டர் தான் அதிகமாக இருக்கும். வெளியில் போய் எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு சம்பளத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் போனோம்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை போய் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். பார்க்கலாம், நம்மளே ஒரு ஸ்டூடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்து அதுலேயுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்டூடியோ தொழில்ன்றது ரொம்ப சிரமமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் போடணும். அப்போ தான் நல்லா வர முடியும். ட்ரை பண்ணுறோம். நான் ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தேன். அதனால எனக்கு அதில் பார்க்கும்போது எடிட் பண்ணும்போதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். நாமளும் இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஃப்ரெண்டு கூட போயிட்டு அது கற்றுக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபியை அப்படியே எடுத்தேன். அப்புறம் ஒரு கிளாஸுக்கு போனோம். அதுலேருந்து டெவலப் ஆனது தான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். போக எடுக்க அதோட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 23 வருஷம் ஆச்சு நான் இந்த துறைக்கு வந்து. 23 வருஷம். ஆமாம், நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் அதிகமாக. நாங்கள் வெட்டிங்கை தவிர மேக்ஸிமம் போகிறதுக்கு கம்மி தான். ஸ்டூடியோக்கு மாடல் ஷூட்டுன்னு சொல்லி வருவாங்க. அது ரொம்ப கம்மி. அந்தளவுக்கு நம்ம அது பண்ணுறதில்ல. அதிகமாக நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தான் நிறைய பெஸ்ட்டான ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிடித்ததுல எல்லா கேமராவும் நல்ல கேமரா தான். நான் எந்த பிராண்டும் இதுதான் பிடிக்கும் அப்படின்றல. நான் எல்லா கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கனோன், நிக்கான், சோனி, ஃபியூஜி எல்லா கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கோம் மாற்றி. இப்போ கூட நான் வச்சுக்கிறது லூமிக்ஸ் கேமரா தான் வச்சுக்கிறேன். எல்லாரும் சோனி தான் வச்சிருப்பாங்க. நான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சிருக்கோம். ஏதாவது வீடியோ கேமரா வேற ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கனோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, என்னங்க நீங்கள் கனோன் வீடியோ கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போவுமே ஃபியூஜி வச்சிருப்பேன். யாருமே தான். ஆனால் நல்ல பெஸ்ட்டான கேமரா. எங்களுக்கு பிராண்டு முக்கியம் இல்லை, கேமரா தான். நான் நேமை பார்க்குறதே இல்லை. கேமராவில் என்னென்ன நல்லா இருக்கும், என்ன ஆப்ஷன் இருக்கும். அதனால அந்த ஃபியூஜி இப்போதைக்கு எனக்கு பேனசோனிக் லூமிக்ஸ் ஒரு கேமரா, அந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வேணும்னு கேட்பாங்க, போனோமா எடுப்போம், ஓகே அப்படின்றாங்க. இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன லென்ஸு யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ வேணும். ஒரு ஃபோட்டோ அவங்களே காட்டிக்கிறாங்க மொபைலில் வச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஆர்டருக்கு போயிட்டு எனக்கு 2 லட்ச ரூபா ஆர்டரோட ஃபோட்டோவை காட்டி எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியாது அவங்களால. அங்கே போயிருக்கிற ஃபோட்டோகிராஃபர் அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோ தான் வரும். 50,000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உரிய ஃபோட்டோ காட்டு, அது நல்லா இருக்கு, உங்களோட ஃபோட்டோ நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டால் அந்த ஃபோட்டோகிராஃபர் பாவம். ஏன்னா அவங்க கொண்டு போகிற ஃபோட்டோகிராஃபர் அவர் கொண்டு போகிற கேமராவுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் படம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ எங்களுக்கு சிரமமான இதெல்லாம் அதிகமாக இப்போ நம்ம கொஞ்சம் சிரமப்படுறது. நல்ல ஃபோட்டோகிராஃபர்லாம் அதிகமாக இது சிரமப்படுறது வந்து இதுதான், இந்த மாதிரி ப்ராப்ளம். இப்போ இருக்கிறவங்கன்னா நல்லா பண்ணினா தான் இங்கே இன்னைக்கு நிற்க முடியும். நல்ல ஃபோட்டோகிராஃபி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே கரெக்டாக நிற்க முடியும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம எல்லாம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ லைட்டே கேமராவில் மாட்டணும். இப்போ எல்லாம் வீடியோ லைட்டு கேமரா மாட்டுறதுல இருந்ததெல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் பெரிய பெரிய கேமராக்கெல்லாம் இருக்கும். இப்போ குட்டியாக இருக்குது. இப்போ ஈஸியாக எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோல் மாட்டி எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ எல்லாம் அசால்ட்டாக ஏதோ மொபைல் கேமரா மாதிரி எடுப்பாங்க. ஆனால் அப்படி வந்தாலுமே நல்ல ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா தான் நல்லா நிற்க முடியும். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வெட்டிங்கை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு டைமிங் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்லா கரெக்டாக கேமரா பற்றி புரிஞ்சு கற்றுக்கிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வர்றவங்க யாருமே கேமரா பற்றி புரிஞ்சுக்கிறது கற்றுக்கிறதே கிடையாது. என்னன்னே தெரியறதில்ல கேமரா பற்றி. ஆனால் டிஜிட்டல் கேமரான்றது பார்த்தீங்கன்னா சும்மா கிளிக் பண்ணால் மொபைல் மாதிரி ஃபோட்டோ வந்துடும். அதனால ஈஸியாக எல்லாரும் வர்றாங்க. நல்ல கேமரா என்ன பண்ணுது என்னன்னு சொல்லி கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா மேலே போகலாம், ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். நல்ல புகைப்படத்துக்கான இடமும் வெளிச்சமும் எப்படி தேர்வு செய்வீங்கன்னா, இண்டோர்லாம் நல்ல லைட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். லேட்டஸ்ட் கேமராலாம் இருக்குது.
லேட்டஸ்ட் லைட்டிங் எல்லாம் இருக்குது. அந்த லைட்டிங்ஸ் வச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு புகைப்படம் வரும். இல்லை நம்ம அவுட்டோர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் நேரமாக போவோம், இல்லைன்னா ஈவினிங் போவோம். அந்த மாதிரி டைமில் இப்போ ஊட்டி மாதிரி ஒரு பிளேஸ் எல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஃபோட்டோ. அந்த மாதிரியான பிளேஸுக்கு தான் எடுத்து போவோம். இப்போ வெளியிலையுமே போகிறோம், லாங் போகிறோம், ஒரு கேரளா அந்த சைட்லாம் அவுட்டோர் ஷூட்டு கூப்பிட்டு போகிறோம்னா அந்த டைமிங் எல்லாம் கிடைக்கணும். காலையில் போவோம், இல்லை ஈவினிங் போவோம். மதிய டைம்லலாம் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி டைம்லலாம் நல்ல ஃபோட்டோ கிடைக்காது. எப்பயுமே காலையில் சாயந்தரம் தான் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் நிறைய இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. நான் காலையில் நேரமாக போயிட்டு நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு முகூர்த்தம் போய் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் அமௌண்ட் வந்து நீங்கள் போங்க அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய தடவை ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. எனக்கெல்லாம் நடந்திருக்கு. ஃபுல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. போய் அட்வான்ஸ் கேட்கும்போது ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபுல் அமௌண்ட்டே செட்டில் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆல்பம் சாங் ஒன்று பண்ணோம். அது நல்ல ஃபேமஸ் ஆகிற மாதிரி பண்ணோம். ஆல்ரெடி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அந்த கேரளாவில் எல்லாம் போய் எடுத்திருந்தோம். நல்ல மாடல்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஹை லெவலாக தான் ஷூட் பண்ணியிருக்கோம். பண்ணி போட்டோ நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரீச் ஆகலை. நல்ல ஒரு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்பம் சாங் எடுக்கணும். அதுதான் நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஓகே வியூவர்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்யூ. எக்ஸ்பர்டைசர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நன்றி.